ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்வயம் கோர்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பிஎட் சிலபஸில் உங்கள் தேர்ட் செமஸ்டர் பாருங்கள். தேர்ட் செமஸ்டரில் பாருங்கள், ஓஎன்சி ஆன்லைன் கோர்ஸ் ஸ்வயம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி ஒன் கோர்ஸ் ரிலேட்டட் டு பெடகாலஜி, எஜுகேஷன், பேசிக் டிசிப்ளின் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு கிரெடிட்டுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கணும் ஸ்வயம் ரிலேட்டடாக அப்படிங்கிறது தான் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ பார்ட் சி ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஸ்வயம் ரிலேட்டட் ஒரு கிரெடிட்கான கோர்ஸை நீங்கள் முடிக்கணும். இப்போ ஸ்வயம் கோர்ஸில் எப்படி உள்ளே போகிறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறது, இந்தமாரி சில விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எனி ப்ரௌசர் போயிடுங்க. இப்போ நான் சர்ச் இன்ஜின் கூகுள் வச்சுருக்கேன். கூகுளில் ஸ்வயம்னு போடுங்க. ஸ்வயம்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன வருதோ அந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி வரும். இதுதான் அதோட வெப்பேஜில் நான் இன்னும் சைன்இன் பண்ணல, அதனால் சைன்இன் ரெஜிஸ்டர் கேட்குது. சரி, சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டோ கூகுள் அக்கௌண்ட்டோ ஏதாவது ஒன்று கேட்கும். இப்போ நான் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இது நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணி வச்சுருந்தது. இதனால் என்னோடய பேர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்வயம்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் கோர்சஸ், நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இந்த NPTEL இந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறவங்கலாம் நல்ல வேல்யூ இருக்குது. NITTR இது மாதிரிலாம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படுறது கோர்சஸ். என்ன தான் சார் கோர்சஸ் முடிக்கிறது? ஸோ பிஎட் பொறுத்த வரைக்கும் ஒரே கோர்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸ் மூலியமாக தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சி விடுவோம். அவங்க அந்த ஒரு கிரெடிட்டை உங்களுக்கு அதில் சேர்த்துருவாங்க. அப்போ உங்களுக்கு மார்க் ஷீட் வந்துடும். சரி, இதை எப்படி பார்க்குறது? இப்போ கோர்ஸ் கேட்டலாக் இது இந்த இடத்துல தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். மொபைல்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொபைலில் இருக்கும். இப்போ இதில் எந்த இடம்னா கோர்ஸ் கேட்டலாகில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபில்டர்ஸில் பாருங்கள், நேஷ்னல் கோஆர்டினேட்டர் யார் யார் ஆஃபர் பண்ணுறாங்க, கோர்ஸ் மோட் என்ன, கோர்ஸ் டியூரேஷன் என்ன, கோர்ஸ் எக்ஸாம் டேட் என்ன, கிரெடிட்ஸ் என்ன. ஸோ நம்மளுக்கு இந்த 5 விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் 1 கோர்ஸ் கோஆர்டினேட்டர். இந்த நேஷ்னல் கோஆர்டினேட்டரில் இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். எந்த கோஆர்டினேட்டர் தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கோர்ஸ் மோடில் அடுத்த முக்கியமான விஷயம், இதில் 2 கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் பேஸ்ட் கோர்ஸ் மோட் கொடுத்துருப்பாங்க, ரெகுலர் கோர்ஸ் மோட் கொடுத்துருப்பாங்க. இந்த செல்ஃப் பேஸ்ட் கோர்ஸ் மோடில் உங்களுக்கு மேக்ஸிமம் கிரெடிட் இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் செல்ஃப் பேஸ்டு அந்த கோர்ஸ் மோடில் கோர்சஸ் இருக்கும், ஆனால் அதில் கிரெடிட் இருக்காது. பட் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், ரெகுலர் மோட். எப்படின்னா நாங்கள் கோர்ஸ் படிக்கிறோம். அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு கிரெடிட் பேஸ்டு ஒரு ஸ்வயம் கோர்ஸ் வேணும். அப்போ நம்மளுக்கு சாய்ஸ் பெட்டர் சாய்ஸ், நம்ம ரெகுலர் கோர்ஸை கிளிக் பண்ணிக்கணும். இது ஒரு. அடுத்த விஷயம் கோர்ஸ் டியூரேஷன். கோர்ஸ் டியூரேஷன் இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் எக்ஸாம் டேட்டு, அப்புறம் கோர்ஸ் கிரெடிட், இதுக்கு எஸ். இப்போ இந்த இடத்துல எனக்கு கோர்ஸ் கிரெடிட் வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரி, நம்ம பிஎட் படிக்கிறோம், டீச்சர் எஜுகேஷன். அதனால் நம்மளுக்கு முன்னாடியே என்ன கொடுத்துருந்தாங்க, எனி டிசிப்ளின், பேசிக் டிசிப்ளின், டீச்சர் எஜுகேஷன், டீச்சர் ரிலேட்டட் கொடுத்துக்கிறதுனால நம்ம டீச்சர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சயின்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸு, ஹெல்த் சயின்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ பிஎட் அண்டரில் கோர்ஸ் படிக்கிறோம். அப்போ அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு டீச்சர் எஜுகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எந்த ஒரு கேள்வியும் யாரும் கேட்க மாட்டாங்க.
ஸோ இந்த விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோர்ஸ் மோட் ரெகுலர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து கோர்ஸ் கிரெடிட் எஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோர்ஸ் எக்ஸாம் டேட் அவன் கொடுக்குறது இருக்கட்டும், நம்ம இதில் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். கோர்ஸ் டியூரேஷனில் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணி மினிமம் என்ன இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 weeks கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணுறதுல இன்ன டேட்டில் இன்றைக்கி 24/11 இன்றைக்கி நான் செக் பண்ணுறதுல எனக்கு 4 weeks கோர்ஸில் எந்த ஒரு ரெகுலர் பேஸஸில் கோர்ஸ் எதுவும் இல்லை. செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் இருக்கும், அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ரெகுலர் பேஸஸில் எந்த கோர்ஸும் இல்லை. நான் அந்த செல்ஃப் பேஸ்ட் கோர்ஸுக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்போ டவுட் இருக்காது உங்களுக்கு. இந்த 4 weeks கோர்ஸ் ஒன்று இருக்குது, ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஹீட்டோகாலஜி. ஸோ இந்த கோர்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா எஸ், இந்த கோர்ஸில் பாருங்கள், இந்த கோர்ஸ் ஸ்டேட்டஸ் அப்கமிங் கரெக்டு தான், எலக்டிவ் இதெல்லாம் கரெக்டு, லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ஸ் வந்து இங்கிலீஷ், இதெல்லாம் பிரச்சனை. டியூரேஷன் பாருங்கள், டியூரேஷன் செல்ஃப் பேஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கிரெடிட் கிடைக்காது பாருங்கள். இந்த கிராஜுவேட் லெவலில் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் படிக்கலாம், டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரி தான் வருது. ஆனால் இதில் கிரெடிட் இல்லை. நம்மளுக்கு கண்டிப்பாக கிரெடிட் வேணும். அதனால் நம்ம இந்த கோர்ஸெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணல. நீங்கள் விருப்பம் இருந்தால் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கோர்ஸ் மோடு ரெகுலராகவே இருக்கட்டும். டீச்சர் கேட்டகரி டீச்சர் எஜுகேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரெடிட் கோர்ஸ் எஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கோர்ஸ் டியூரேஷனில் 4 weeksல பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. 6 weeks பார்ப்போம். சாரி, we couldn't find any results. ஸோ 6 weeks கோர்ஸுமே எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆப்ஷன் 8 week கோர்ஸ். எஸ், இதில் நம்மளுக்கு வந்து ஒரு 7 கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட் படி நீங்கள் வந்து இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸில் சூஸ் பண்ணுறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கோர்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் கோர்ஸ் என்ன இருக்குது, BES 125 அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸு. இவர் வந்து டாக்டர் நிராதர் தே அவர் தான் இந்த கோர்ஸை வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாரு. இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது இந்த சம்மரியில். ஸோ கோர்ஸ் ஸ்டேட்டஸ் வரப்போகிறது அப்கமிங், குட். நம்மளுக்கு கோர்ஸ் கரெக்டு தான். கோர்ஸ் டைப் வந்து கோர் கோர்ஸ் தான், இது நீங்கள் எடுத்துக்கலாம். எலக்டிவ் இல்லை கோர்ஸ் நம்மளுக்கு இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எலக்டிவ் கோர்ஸ் நம்ம முன்னாடி ஒரு கோர்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, செல்ஃப் பேஸ்ட் கோர்ஸில் இங்கே எலக்டிவ்னு போட்டிருந்தது. இப்போ நீங்கள் எலக்டிவ் எடுத்தாலும் சரி, கோர் கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அதில் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. லாங்குவேஜ் வந்து அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் தான் இருக்கும். டியூரேஷன் 8 weeks. கேட்டகரி டீச்சர் எஜுகேஷன். இதில் முக்கியமானது இப்போ பாருங்கள், ரெகுலர்னு போட்டதுனால நம்மளுக்கு 2 credit points இங்கே கிடச்சிருது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். லெவல் வந்து எனி பீப்புள் வந்து கேன் டூ தட். பிஎட் படிக்கிறவங்க, எம்எட் படிக்கிறவங்க, யூஜி பிஜி யாருனாலும் இதை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்டார்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 1st January 2025. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே போய் உங்கள் கோர்ஸ் லே அவுட்டில் இந்த 8 வாரத்தில் இந்த கோர்ஸை எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன வந்து PDF கொடுப்பாங்க, என்னென்ன வீடியோஸ் இருக்கும், இதுமாரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ளஸ் உங்களோட இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அப்பப்போ வாரம் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். அதை நீங்கள் டெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 Module 2 Module 3 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க வந்து எத்தனை மாடியூல், 6 modules கொடுத்துருக்காங்க. இவர் தான் அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸோட பயோடேட்டா, அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே ஒர்க் பண்ணுறாருங்கிறது இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த கோர்ஸை பற்றி நல்ல டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிற அந்த ஸ்லாங் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புரியும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா, அவரோட ஸ்லாங் புரியுதா, அவரோட லாங்குவேஜ் வந்து புரியுதா. ஏன்னா இவர் தான் வந்து நிறைய வீடியோஸ் போடுவார். அப்போ அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து போய் நல்லபடியாக சேரணும் அப்படின்னா அவரோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும். ஸோ இந்த இதுக்காக நீங்கள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, எஸ் சார் இப்போ வந்து எனக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு, அவரோட ஸ்லாங்கு, அவர் பேசுகிற விஷயங்கள் நல்லாயிருக்கு, நான் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஜாயின்னு இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே இன்ன டேட்டில் என்ன 274 people ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே ஜாயின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான சில விஷயங்கள் கேட்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு. நான் இப்போ இன்னொரு கோர்ஸ் எடுக்கிறேன்.
அதேமாரி நம்ம என்ன பண்ணோம், ஸோ கோர்ஸ் மோடு வந்து ரெகுலராக வச்சுக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் வந்து இப்போதைக்கு நம்ம மினிமம் 8 வீக்ஸ் தான் கிடச்சிருந்தது. கோர்ஸ் கிரெடிட் வந்து எஸ்ஸு, கேட்டகரி வந்து டீச்சர் எஜுகேஷன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்துடுது. இப்போ நம்ம சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் இதுக்கான ஒரு கோர்ஸு. இதான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட வந்திருக்கோம். டாக்டர் யஷ் பிரகாஷ் அவர் வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் பிரின்சிபலரோட பிரின்சிபல். அவர் இந்த கோர்ஸை வந்து நடத்துகிறாரு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஏற்கனவே 4183 பீப்புள் ஆல்ரெடி ஜாயின்டு. ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவரோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், முக்கியமானது நீங்கள் பார்க்க வேண்டியது கிரெடிட் பாயிண்ட்ஸ் இல்லாத கோர்ஸை ஜாயின் பண்ணக்கூடாது. மினிமம் கிரெடிட் 1, மேக்ஸிமம் கிரெடிட் எவ்வளோ நாளும் இருக்கலாம். கிரெடிட் ஏற நம்மளுக்கு வந்து அந்த வீக்ஸ் டியூரேஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். டஃப்னஸ் ஆஃப் கோர்ஸும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது 2 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அல்லது 3 கிரெடிட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே போகலைன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸி லெவலில் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்கமிங் கோர்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 8 வீக்ஸ் டீச்சர் எஜுகேஷன், அண்டர் கிராஜுவேட் தான் இது. ஸோ கோர்ஸ் டேட் ஸ்டார்ட் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பண்ண போகிறாங்க அப்படின்னா 9th Jan நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிறாங்க. எண்ட் டேட் அப்படின்னா 30th April முடிஞ்சிடும். ஸோ என்ரோல்மெண்ட் எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா 20th February வரைக்கும் தான் நீங்கள் இந்த கோர்ஸில் என்ரோலே பண்ண முடியும். சரி, இந்த எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும்? 17th. இந்த எக்ஸாம் டேட் வந்து ஒரு முன்ன பின்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக அதுமாரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 15th 20க்குள்ளே அந்த எக்ஸாம் டேட்ஸ் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் 1 இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வசதிக்காக கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 2 மதியம் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் வீக் 1 வீக் 2ல் என்னென்ன மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்கிறத ஃபுல் லேஅவுட் இருக்கும். புக்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதான் அவரோட இன்ஸ்ட்ரக்டரோட பயோடேட்டா. இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அவர் பேசுகிற விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு 3rd கோர்ஸு லேர்னிங் டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கோர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சரி சார், இந்த 7 கோர்ஸும் நம்ம பார்க்குறோமே, 7 கோர்ஸ்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமே, ஏன் நம்ம வந்து ஒரு கோர்ஸே பார்க்கணும் அப்படின்னா, எஸ், நீங்கள் 7 கோர்ஸுமே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கோர்சஸில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், அந்த அசைன்மெண்ட்ஸு, டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கோர்சஸில் இருக்கிறது எல்லாம் வீடியோலாம் பாருங்கள். அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிங்க, டெஸ்ட்லாம் முடிங்க. முடிச்சதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, இந்த கோர்ஸ் வந்து எனக்கு நான் வந்து ஈஸியாக படித்து கிளியர் பண்ண முடியும் சார், இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிற கோர்ஸுக்கு மட்டும் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டி அதுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத்தனை கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அத்தனை கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லா கோர்ஸுமே நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அந்தந்த கோர்ஸை நீங்கள் படிக்க வந்து அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெயிலில் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. இல்லாட்டா நீங்கள் இதே ஸ்வயம் போர்ட்டலில் போயிட்டு உங்களோட லாகின் இருக்குது பாருங்கள், இது என்னோடய லாகின் வந்திருக்குல்ல, அதேமாதிரி உங்கள் லாகினில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். ஸோ எப்போ உங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சோ அப்போ தான் நீங்கள் ஃபீஸ் கட்டணும். அசைன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் முடிக்காமல் ஃபீஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வராது, எக்ஸ்டர்னல் மார்க்கான எழுதிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும்னா வராமல் இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த அசைன்மெண்ட்ஸ்னால் மேக்ஸிமம் வந்து MCQ டைப்பு டெஸ்ட்ஸ் தான். அந்த டெஸ்ட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த வாரம், இப்போ 8 வாரம்னா 8 வாரத்துக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த 8 வாரமும் நீங்கள் விடாமல் கரெக்டாக நீங்கள் அந்த டெஸ்ட்லாம் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கோரும் உடனே வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷனில் கோர்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 8 வாரமும் நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு சில டெஸ்ட்டில் மட்டும் மார்க் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் நல்ல டெஸ்ட்டுக்கான ஸ்கோர்லாம் நல்லா பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கம்ப்ளீஷன் அந்த லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் இதை வந்து நீங்கள் கரெக்டாக முடிச்சிருக்கீங்க, அப்போ வந்து ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் டேரெக்டாக எக்ஸாம் சென்டரில் போயிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இதே போர்ட்டலில் ஜென்ரேட் ஆகிடும். அந்த போர்ட்டலில் டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். ஆஃபீஸில் சப்மிட் பண்ணால் அங்கே வந்து
இன்டர்னல் மார்க்கோடு சேர்த்து இதையும் அனுப்பிச்சிடும். இவ்வளோ தான். சரி சார், இப்போ ஒருவேளை நான் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளில் நான் வந்து எந்த அசைன்மெண்ட்டும் எழுதலை. எனக்கு இதுக்கு பணம் கட்டுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சார். அப்போ நான் பணம் கட்டிட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட் வந்துருமா சார்? கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ண எல்லா கோர்ஸுக்கும் பணம் கட்டுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பணம் கட்டுற நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிங்களா இல்லையாங்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் ட்ராக் வச்சுக்கணும். இந்த அசைன்மெண்ட்ஸ் நான் முடிச்சிருக்கேன், இதுக்கான இன்டர்னல் மார்க் நல்லபடியாக நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். எந்த கோர்ஸில் நீங்கள் இன்டர்னல் மார்க் நல்லபடியாக முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் மட்டும், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் 2 கோர்ஸ் நீங்கள் பே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம், ஒரு கோர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, இன்னொரு கோர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். சில சமயம் அந்த எக்ஸாமினேஷன் டயத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருக்கிறதுனால சில சமயம் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸாமில் கூட மார்க் கம்மியாகலாம். ஸோ இன்டர்னல் எக்ஸாம் நம்மளுக்கு நல்ல மார்க் வந்தால் கூட ப்ராக்டரல் எக்ஸாம் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் எக்ஸாம் போய் நீங்கள் சென்டரில் போய் எழுதுகிற எக்ஸாமில் கூட மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தமாரி சூழ்நிலையில் வந்து நீங்கள் 2 கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி 2 கோர்ஸ் பரீட்சை எழுதுனீங்கன்னா 2 கோர்ஸும் வந்துன்னா உங்களுக்கு பெட்டர். அப்படி இல்லைன்னா ஒரு கோர்ஸில் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பிஎட் டிகிரி எந்த ஒரு தடையும் இல்லாமல் அழகாக முடிஞ்சிடும். இதுதான் இந்த கோர்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 8 வீக்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்க. இந்த 10 வீக்ஸ் கோர்ஸில் ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம். லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த கோர்ஸ்லேயும் உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லா க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணோம். பாருங்கள், அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான் இது. கிரெடிட் பாயிண்ட்ஸ் 2 வந்துடும். டீச்சர் எஜுகேஷன் தான், 10 வீக்ஸில் முடிஞ்சிடும். இங்கிலீஷ் பேஸ்டு லாங்குவேஜ் தான். ஸோ இதுக்கு அதேமாரி பாருங்கள் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுவாங்க, யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்குது, 3 கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 10 MCQ கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அசஸ்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, 10 MCQs. சரி, இந்த 10 MCQs சப்மிட் பண்ணுவீங்க. அடுத்தது செகண்ட் வீக்கில் அதேமாரி 10 MCQs, தேர்ட் வீக்கில் அதேமாரி 10 MCQs. ஸோ இந்தமாரி உங்களுக்கு இந்த 10 MCQs மட்டும்தான் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுமாரி எல்லா கோர்ஸ்லையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா கோர்ஸுமே வந்து 10 MCQs இல்லாட்டினா 20 MCQs 15 MCQs இப்படி தான் அந்த ஒரு வாரத்துக்கும் அந்த அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த அசஸ்மெண்ட் வந்து வாரம் தவறாமல் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா அந்த அசஸ்மெண்ட்டுக்கான லிங்க் வந்து அந்த க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் நினச்சா கூட அதை போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இந்த புக்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பயோ கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கோர்ஸஸ். ஸோ நீங்கள் இந்த 10 வீக்ஸ் கோர்ஸுமே தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ 8 வீக்ஸ்லேருந்து 10 வீக்ஸ். சரி, மேக்ஸிமம் எத்தனை வீக்ஸை நம்ம எடுத்துக்க முடியும்? இதில் கொடுத்துருக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து எத்தனை வீக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 24 வீக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 24 வீக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 10 வீக்ஸ் மட்டும் எடுத்தால் கூட போதும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் நீங்கள் 12 வீக்ஸ் 15 வீக்ஸ் 16 வீக்ஸ் கூட எடுத்துக்கலாம். 10 வீக்ஸ் வரைக்கும் இருந்தாவே எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படாமல் கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னோடய மெயில் ஐடியில் தான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் ப்ரொஃபைல்னு கேட்கும். இப்போ நான் இது ஏற்கனவே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், அதனால இது கேட்குது. இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ நேம் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பரை மறக்காதீங்க. எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இமெயில் கண்டிப்பாக உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இமெயிலில் தான் வரும். ஸோ டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கண்ட்ரி ரிசைடிங் ரீசெண்ட்லி, இப்போ பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு. நான் வந்து ஃபேக்கல்ட்டி இருக்கிறதுனால கொடுத்தேன், நீங்கள் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கோங்க, இங்கே வரும். அப்புறம் வந்து ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து 3rd இயர் பேச்சுலரா, இல்லை மாஸ்டர் டிகிரியா, டாக்டரல் டிகிரியா, 4th இயரா, டிப்ளமாவா, என்னன்னு கேட்பாங்க. கரெக்டாக நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ 3 இயர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் பிஎட் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அந்தமாரி அவங்க வந்து 3 இயர் பேச்சுலர் டிகிரி அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை சார், நான் பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிக்கிறேன், ஸோ மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பண்ணலாம். ஸோ
ஸோ உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன், இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்கள்ல அது வந்து எப்போ முடிச்சிங்க, இயர் ஆஃப் கிராஜுவேஷன், இப்போ என்ன இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எப்போ முடிச்சிங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ், இதெல்லாம் வந்து யூஜிசி சில காலேஜஸில் வந்து அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் நடத்துகிறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்வயமில் இருக்கிற கிரெடிட்ஸ் வந்து அவங்களோட யூனிவர்ஸில் போய் உட்காந்துக்கும். பாருங்கள், ஐ ஹேவ் ஏபிசி ஐடி இல்லை நம்மள்கிட்ட, ஐ டோன்ட் ஹேவ் ஏபிசி ஐடி, டு நாட் நீட் ஏபிசி ஐடி. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் டு நாட் நீட் ஏபிசி ஐடி, அகாடமிக் பேங்க் கிரெடிட் ஐடி அப்படிங்கிறது மட்டும் நான் போட்டிருக்கேன். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர், நம்மளோட காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டியோ இல்லை நம்ம ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நோன் தான் போடணும். அடுத்தது வந்து காலேஜோட ஸ்டேட்டு, நம்ம காலேஜ் எந்த இடத்துல இருக்குது, பிஎட் காலேஜ் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடியது தமிழ்நாடு. ஸோ காலேஜ் நேம் என்ன, அது அதர்ஸில் தான் வரும். ஸோ நம்மளோட காலேஜ் நேம் வந்து இங்கே இருக்காது. யூனிவர்சிட்டி நேமில் மட்டும் என்ன பண்ணோம், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி போட்டு பாருங்கள். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. காலேஜ் நேம் அதர்ஸே இருக்கட்டும். ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் போய்ட்டு எஜுகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தானே வந்துடும். ரைட், இங்கே வந்து I agree to SWAYAM terms of service, I agree to follow the honor code. இப்போ நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் அண்ட் ஜாயின் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. இவ்வளோதாம்மா. நீங்கள் எப்படி வந்து ஒரு கோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணணும், இப்போ நீங்கள் அது உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ இதில் வந்து நம்ம தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபார் த கோர்ஸ், கிளிக் த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்னோடய லாகின் வச்சு நான் இந்த போர்ட்டலில் பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில்லேயும் வரும், இருந்தாலும் இப்போ இந்த கோர்ஸ்குள்ளே போயிருக்கீங்க பாருங்கள். இந்த கோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும். அபவுட் த கோர்ஸ், கொஷின் ஆன்சர்ஸ், ப்ராக்ரஸ் என்ன உங்களுது, மென்டார், ரிவ்யூ அசைன்மெண்ட், ஸோ இதெல்லாம் வரும். நீங்கள் ஒன்று ஒன்று கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன வந்து கரண்ட்லி தெர் இஸ் நோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அபவுட் த கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிச்சாங்க பாருங்கள், அதுதான் அபவுட் த கோர்ஸ். சரிங்களா? எஸ். ஸோ கொஷின் ஆன்சர்ஸில் என்ன இருக்குது, இப்போதைக்கு பாருங்கள், யூ ஆர் பீங் ரீடைரக்டட் டு கூகுள் டிஸ்கஷன் ஃபாரம், யூ கேன் டிஸ்கஸ். இப்போதைக்கு நம்ம கொஷின் டு யூ வாண்ட் டு கண்டினியூ, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அதனால் க்ளோஸ் பண்ணிப்போம். நீங்கள் அப்பயும் போய் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ப்ராக்ரஸ் என்ன இப்போதைக்கு பாருங்கள். ஸோ நேம் வந்துருச்சு, அனௌன்ஸ்மெண்ட், யூ கரண்ட்லி ரிவைஸ் த கோர்ஸ் ரிலேட்டட் இமெயில்ஸ். ஸோ இது பண்ணிவிட்டு டிஸ்கஷன் ஃபாரம், இஃப் யூ வாண்ட் யூ கேன் அன்சப்ஸ்கிரைப், இல்லைன்னா தேவைன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மென்டார், ஸோ மென்டார் யாராச்சும் இருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் சில கோர்ஸில் தான் மென்டார் இருப்பாங்க, எல்லா கோர்ஸ்லையும் இருக்க மாட்டாங்க. ஸோ ரிவ்யூ அசைன்மெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு நோ பியர் அசைன்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் யூ. ஸோ இப்போ நீங்கள் அசைன்மெண்ட்ஸ்னால் டெஸ்ட்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணோம், சப்மிட் பண்ணணும். இக்னூவில் BES 124 லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணுறதுனால தான் இந்த மெனுவில் எனக்கு வந்து ரிவ்யூ ஆகுது. மற்ற கோர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இது ஜாயின் பண்ணாமல் இந்த இது வராது. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெனுலாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மேட்சும் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம். பெஸ்ட்டு டைம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரைடே மேபி இந்த ஈவினிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஆன்லைன் பேசிஸில் இருக்க தொட்டு அவங்க எதிர்பார்க்குறது வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டேக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மண்டேலேருந்து அந்த இது க்ளோஸ் ஆகிடும் லிங்க். இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். இதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி டைமிங் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி யூ ஹேவ் யுவர் சர்க்கிள், யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அவங்கெல்லாம் கூட அந்த கோர்ஸ் வந்து ஒரு ப்ராக்ரஸில் வச்சுக்கிட்டோம். இன்கேஸ் அந்த கோர்ஸில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் இமெயில் நோட்டிஃபிகேஷனில் வெல்கம் டு த கோர்ஸ்னு வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி BES 124
லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் இந்த கோர்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதேமாரி உங்களுக்கு டெஸ்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எக்ஸாமோட டேட்டு ப்ளஸ் உங்களோட ப்ராக்டரல் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து லாஸ்ட் டேட்டு எப்போ வந்து ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் இன்டிமேஷனும் வந்துடும். இதில் ரொம்ப நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 அல்லது 4 கோர்ஸ்க்கு மேலே ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து கரெக்டாக 2க்கு மேலே கோர்ஸு பட் நாட் மோர் தென் டெஃபினெட்லி 4. ஸோ அந்தமாரி கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி எந்த கோர்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிடி எக்ஸாமினேஷனை போய் நியர்பை சென்டரில் போய் எழுதிட்டு வந்து, ஏன்னா என்டிஏ தான் இந்த எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்டிஏ யார் அப்படின்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க தான் நம்மளுக்கு நிறைய காமன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் எக்ஸாமினேஷன்ஸோட ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாம்லாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனோட உங்களுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 70. இங்கே இன்டர்னல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30. இந்த 70-30 ரேஷியோவில் தான் மேக்ஸிமம் எல்லா கோர்ஸுமே அந்த ஸ்வயமில் இருக்குது. ஸோ இந்த 70-30 ரேஷியோவில் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை கரெக்டாக முடிங்க. ஸோ சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.